வெல்கம் பேக் டு மை நெட்பாக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூல்பேட் மொபைலில் என்னென்ன ஸ்பேர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாக ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைல் என்னென்ன ஸ்பேர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து கூல்பேட் மொபைல். இந்த மொபைல் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைல் என்னென்ன ஸ்பேர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய டூல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய நகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரைக் த்ரூவை வச்சு இதில் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூவையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டைப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய லாக்கில் நீங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டுறக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் அந்த இது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கூல்பேட்டோடைய பேட்ரி. இந்த பேட்ரி கனெக்டர் இருக்கும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இதான் வந்து பேட்டரியோடைய கனெக்டர். ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு மெதுவாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கனெக்டர்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்து பேட்டரியோடைய கனெக்டர். அதே மாதிரி ஒரு சில மொபைலில் வந்து சிம் கார்டு போட்டிருப்பாங்க, ஆனால் டவர் எதுவுமே காட்டாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த வயர், இந்த நெட்வொர்க் வயர் வந்து டேமேஜாக இருந்தாலோ, இல்லை இங்கிருந்து இங்கே வரக்கூடிய வயர் லைன் கட்டாகி இருந்தாலோ உங்களுக்கு வந்து சிம் கார்டு போட்டதுக்கப்புறம் நெட்வொர்க் லைன் வந்து காட்டாது. ஸோ இந்த நெட்வொர்க் லைனையும் இப்போ நான் கழட்டியாச்சு. அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லைன். நீங்கள் வந்து சார்ஜ் போடும் போது ஏறக்கூடிய சார்ஜிங் லைனு. இது வந்து இந்த போர்டுக்கு பேர் சிசி போர்டுன்னு சொல்லுவோம். இது வைப்ரேட்டர். நீங்கள் வைப்ரேஷனில் போடும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் வருது அப்படின்னா அதுக்கு இந்த வைப்ரேட்டர் மோட்டார் தான் காரணம். இப்போ இந்த போர்டுலேருந்து மதர் போர்டுக்கு போகக்கூடிய லைனாக கட் பண்ணுறது தான் இந்த லைன். இதை நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா இந்த சிசி போர்டு வந்து உங்களுக்கு தனியாகவே நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். ஸோ இந்த போர்டுக்கு பேர் தான் சிசி போர்டு. ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய சிசி போர்டு. இந்த சிசி போர்டில் இது வந்து இந்த சிசி போர்ட்லேருந்து மதர் போர்டுக்கு போகக்கூடிய லைன். இது சார்ஜிங் பின்னு. இது வைப்ரேஷன் மோட்டாரில் வரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மைக் ஸ்கொயர் 4-வே மைக்குன்னு பேர் இதுக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய மைக் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். ஆனால் இந்த மைக் வந்து 4-வே மைக். நார்மலாக சில பேருக்கு சார்ஜ் ஏறாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சிசி போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்யூஷனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் திரும்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகம். அதேமாரி இந்த கூல்பேட் மொபைலில் அடுத்ததாக இருக்கிற வந்து கேமராவில் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளே லைன். இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பிளே லைன். ஸோ இந்த டிஸ்பிளே லைனை ரொம்ப பொறுமையாக கழட்டணும். ஸோ இந்த டிஸ்பிளே லைனு, அதுக்கப்புறம் இந்த மதர் போர்ட் லைனு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி ஸ்டார் திருப்பிலியை வச்சு தான் இதை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் எதுவும் இல்லைன்னு சொல்லி இதுக்கு சேராத ஒரு ஸ்க்ரூவை போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆயிரும். இதுமாரி இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவதாக இந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூ. அதுமாரி மூணாவதாக இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த கேமரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ.
3 ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த மதர் போர்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு இந்த பேட்டரிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ ஒரு மதர் போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குது அந்த ஸ்க்ரூவோட லென்த் எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஃபோனிலும் ஸ்க்ரூ வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ எந்த ஸ்க்ரூ எங்கே வருது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கனெக்டரோட லைன் வந்து டேமேஜாக இங்கே வரும் மதர் போர்டுக்கு. ஸோ இந்த மதர் போர்ட் லைனையும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மதர் போர்ட் லைன் அதேமாரி டச்சுக்கு போகக்கூடிய லைனும் இங்கே இருக்கும். இந்த பின்னை கழட்டினீங்க அப்படின்னா இது டச்சுக்கு போகக்கூடிய லைன். பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டரில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மதர் போர்ட்.